சிவாய நம்ம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை. நம்ம திருவாசகத்தில் 9வது பகுதியான திருப்பொற்சுண்ணத்தில் இருக்கும். அதில் இப்போ 17வது பாடலை பார்க்கலாம். தேனகம் மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகம் மா மதிப்பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனகம் மாமழு சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்யான்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே. அப்போது தன்னை கிட்ட தேனை வச்சுட்டுருக்கே அந்த கொன்ற மலரை பாடுவோம். ஏன்னா அந்த சிவனை போய் சேர்றது. அந்த சிவபுரத்தை பாடுவோம், கைலாயத்தை. ஜடாபாரத்தில் உள்ள வானில் சஞ்சரிக்கிற அந்த பிறை சந்திரனை பாடுவோம். திருச்சடை மேல் வானக மாமதி, அந்த மதியை மாமதிங்கிறார். ஏன்னா சுவாமிகிட்ட இருக்கு இல்லையா, அப்படி அந்த சந்திரனை பாடுவோம். பெரிய ரிஷப வாகனத்தை பாடுவோம். அதே மாதிரி வலக்கையில் பிடித்திருக்க மாம்சம் ஒட்டி கொண்டிருக்கிற மழுவையும் திரிசூலத்தையும் பாடுவோம். விண்ணவரும் மன்னவரும் உய்வடைதல் பொருட்டு கடல் நஞ்ச உணவாக உண்ட அந்த அரிய செயலை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம்னுட்டு சுவாமியினுடைய பெருமையை இந்த ஒரு பாடலை எத்தனை விதம் சொல்கிறது. அதை நம்ம நல்லதை பார்க்கணும். அப்போ நஞ்சுண்ட வரலாற்றை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுறது. அடுத்த பாடல், அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கண் எயிறு பறித்தல் பாடி காயம் தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம் தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்குச் சுண்ணம் இடித்து நாமே. அப்போ பிரம்மதேவன் தலையை கிள்ளி அதை பந்தா வச்சு சிவன் விளையாடினார். அயன் தலை, அயன்னா பிரம்மாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. சூரியனோட பல்ல உடைச்சார். யானையை கொன்று அவர் தோலை அணிஞ்சின்றார், அந்த யானையினுடைய தோலை. யமனை உதைச்சார். இதெல்லாம் ஒவ்வொரு திருவிளையாடலில் நடத்தப்பட்டது. யமனை உதைத்தது சிவலிங்கத்தை கட்டிண்டு தன்னை காப்பாற்றும்படி கதறின குழந்தை. அந்த குழந்தை யார்? மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை யமன் பிடிக்க வரைச்சு அவர் சிவலிங்கத்தை கட்டிக்கிறார். அப்படி சிவலிங்கத்தை கட்டிட்டு சிவபெருமான் காப்பாற்றி அவரை மார்க்கண்டேயரா, அதாவது அழியாத மூர்த்தியாக சிரஞ்சீவியான வரத்தை சிவபெருமான் அவர் கொடுக்குறார். அதுதான் இங்கே பாடப்படுறது. அப்போ அப்படிப்பட்டவரே இந்த நன்மைகளை எல்லாம் பாடி நாங்கள் பொற்சுண்ணம் இடிக்கிறோம் அப்படின்னுட்டு இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல், வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தெந்திள்ளை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுண கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்று ஆடும் அறவும் பாடி ஈசர்க்குச் சுண்ணம் இடித்து நாமே. அப்போ சிவனார் அணிஞ்சிருக்கிற வட்டமான கொன்றை மலர் மாலை இருக்கே, வட்டமலர் கொன்றை மாலைன்னு அதை பாடுறா. ஊமத்தம்பூ, பெரைச்சந்திரன், நல்லார் வாழ்கின்ற அழகான தில்லை, சித்த ஆகாசத்தை பற்றின ஞான செல்வம், இப்படி எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கார் அந்த சிவபெருமான், சிற்றம்பலத்தவன். அப்போ இறைவனுடைய இடுப்பு, கை, உடல் போன்ற பகுதிகளில் உள்ள சர்ப்பங்கள் இவை யாவும் பாடி நம்ம பொற்சுண்ணத்தை இடிப்போம். எப்படியெல்லாம் சிவபெருமான் இருக்காருன்றத ஒவ்வொன்றா விளக்கிண்டே வராங்க. அடுத்த பாடல், வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தம் ஆயினார்க்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. அப்போ சுவாமி தான் எல்லாமே இருக்கார். வேதமாக அவர் தான் இருக்கார், வேள்வியாக அவர் தான் இருக்கார். பிரபஞ்சம், வெளிச்சம், இருள், துன்பம், இன்பம், சக்தி, சிவசக்தி, பந்தம், மோட்சம், துவக்கம், முடிவு, இது எல்லாமா இருக்கக்கூடியவர் சிவன் தான். அப்படிப்பட்ட அந்த பெரிய பொருளை நம்ம பாடி இந்த பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னுட்டு முடியறது இந்த 9வது பகுதியான திருப்பொற்சுண்ணம் அப்படின்ற பகுதி. அடுத்த பகுதி திருக்கோத்தும்பின்ற பகுதி. அது தில்லையில் அருளை பெற்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.